Hi everyone, welcome back to my channel. In the video la na pesa pora topic types of oils and fats. First வந்து fats பத்தி பார்க்கலாம். So fat அப்படின்றது வந்து நம்ம பாடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பனன்ட் அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேட் அப்படின்னாவே ஃபேட் வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதுவும் வெயிட் லாஸில் இருக்கவங்களாம் வந்து ஃபேட்டை வந்து கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஃபேட் வந்து நம்ம பாடிக்கு இம்பார்ட்டண்டான ஒரு காம்பனன்ட். ஏன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து நிறையா இருக்குது. பிரெயின் ஃபங்க்ஷன், நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து ஃபேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபேட் சாலிபிள் வைட்டமின்ஸ் அப்படின்னு நம்ம பாடியில் இருக்குது. வைட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே. ஸோ இந்த வைட்டமின்ஸ்லாம் நம்ம பாடியில் அப்சார்ப் ஆகணும்னா அதுக்கு ஃபேட் வேணும். ஸோ ஃபேட் வந்து ஒரு எசென்ஷியலான காம்பனன்ட் நமக்கு. நிறைய ஃபேட்டில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் ஒரு 3 ஃபேட்ஸ் பற்றி பேச போகிறேன். இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் பற்றி. ஸோ இதில் வந்து எது வந்து நல்ல ஃபேட், எது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், எது வந்து மாடரேட்டாக கன்சியூம் பண்ணணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஃபேட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம், அன்சேச்சுரேட்டட் ஃபேட். ஸோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது வந்து என்னன்னா பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் இருக்குல்ல, அதில் தான் வந்து இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து நிறைய இருக்குது. அன்சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து நிறைய ப்ரூவன் ஸ்டடீஸ் இருக்குது. லைக் ஹார்ட்டுக்கு வந்து ஃபேவர் பண்ணும், அதாவது கார்டியாக் டிசீசஸ் வந்து வராமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் வந்து பேட் கொலஸ்ட்ராலை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ பேட் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பாடியில் வந்து இந்த கெட்ட கொழுப்பு கம்மியாக இருக்கணும், நல்ல கொழுப்பு தான் நிறையா இருக்கணும். HDL, LDL அப்படின்னு சொல்லுவோம். இந்த LDL கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறது இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டில் நிறையாவே இருக்குது. ஸோ பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் அப்படின்றது வந்து என்னென்னா பிளான்ட்லேருந்து வரக்கூடிய ஆயில், லைக் நட்ஸ் ஆயில், இப்போ வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இதெல்லாம் பிளான்ட்ல இருந்து வருது. நட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இது எல்லாத்துலேயுமே அன்சேச்சுரேட்டட் ஃபேட் தான் இருக்குது. ஸோ பாதாம், முந்திரி, இதெல்லாமே நீங்கள் வந்து நல்லா எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து LDL கொலஸ்ட்ரால், அதாவது பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடிய அன்சேச்சுரேட்டட் ஃபேட் தான் அதில் இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு போயிட்டோம்னா அது வந்து அனிமல் பேஸ்ட் ஃபுட். அனிமல் பேஸ்ட் ஃபுட்னா சிக்கன், ஃபிஷ், இந்த டைரி ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து அனிமல் பேஸ்ட் ஃபுட். ஸோ கீ, நெய்யுமே வந்து அதில் அனிமல் பேஸ்ட் ஃபுட்டில் தான் வரும். ஸோ அதில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. வீகன், ஸோ வீகன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் மட்டும் தான் எடுப்பாங்க. நம்ம வந்து டைரி மில்க் வந்து எப்படி கவு மில்க் வந்து டீ போடுறோமோ அவங்க வந்து சாய் மில்க் யூஸ் பண்ணுவாங்க காஃபிக்கு, ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீகன்ஸ் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் தான் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னோட டேடி வந்து 15 இயர்ஸாக ஹீஸ் அ வீகன். ஸோ கம்ப்ளீட்டாக அனிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து ஹீஸ் 66 நவ் அண்ட் அவங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் கிடையாது, ஹைப்பர் டென்ஷன் கிடையாது, பிளட் ப்ரெஷர் கிடையாது. அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணுவாங்க அண்ட் ஹீஸ் ஹெல்தி பை காட்ஸ் கிரேஸ். ஸோ நான் வந்து இப்போது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வீகனா. அது கம்ப்ளீட் வீகனா மாறலைனாலும் அட்லீஸ்ட் அனிமல் பேஸ்ட் ஃபுட் கொஞ்சம் கொஞ்சமாக கட் டவுன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா சிக்கன் அண்ட் என்னால் சிக்கன் கூட அவாய்ட் பண்ண முடியும், பட் ஃபிஷ் வந்து என்னால் கட் டவுன் பண்ண முடியாது. பட் ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு, அது வீகன் கம்ப்ளீட் வீகனாக இல்லைனாலும் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம் அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் இந்த பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டில் வந்து 2 ஆயில் மட்டும் எக்ஸப்ஷன், பாம் ஆயில் அண்ட் கோகனட் ஆயில். இது ரெண்டும் வந்து பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் தான். ஏன்னா கோகனட் பிளான்ட்ல இருந்து தான் வருது, பாம் ஆயிலும் பிளான்ட்ல இருந்து தான் வருது. ஸோ இந்த 2 ஆயிலும் வந்து பிளான்ட் பேஸ்ட். பட் ஸ்டில் இதில் வந்து அன்சேச்சுரேட்டட் ஃபேட் கிடையாது, இதில் சேச்சுரேட்டட் ஃபேட் தான் நிறையா இருக்குது. ஈஸியாக புரியணும் அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டரை வந்து ரெடியூஸ் பண்ணும். வேற சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து மாடரேட் கன்சம்ஷன் வந்து இட் இஸ் ஓகே, பட் அது வந்து நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்னா கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அதில் வந்து ஹையாக இருக்குது. ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட் எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் யூஸ் பண்ணுற கோகனட் ஆயில், ஆர்கானிக் கோகனட் ஆயில், கோல்ட் ப்ரெஸ் தான். இதோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து 12 கிராம் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து 5 கிராம் தான் இருக்குது. ஸோ நான் அதனால சேச்சுரேட்டட் ஃபேட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, மாடரேட்டாக கன்சியூம் பண்ணுங்கள். இந்த பாட்டில் நான் வாங்கி 4 மந்த்ஸ் ஆகுது. பட் எனக்கு எப்போ வேணுமோ லைக் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லாம் பண்ணால் மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஃப்ரீக்வெண்ட்டாக நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், நட்ஸ்லேருந்து வரக்கூடிய எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து கெட்ட கொழுப்பை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணும். தேர்ட் ஒன் வந்து ட்ரான்ஸ் ஃபேட்.
trans fat வந்து கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதோட இன்கிரிடியன்ட்ஸ்ல வந்து hydrogenated oils or partially hydrogenated oils அப்படின்னு ingredientsல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா trans fatல வந்து hydrogenation அப்படின்ற ஒரு process நடக்கும். அதாவது லிக்விடா இருக்க ஆயில், இப்போ இது வந்து கோகனட் ஆயில் எப்படி லிக்விடா இருக்கோ அது வந்து எப்படி சாலிட் ஃபேட்டா மாறிடும். மோஸ்ட்லி வந்து பேக்ட் ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஃபுட்ஸ்ல தான் இருக்கும், பேக்ட் ஐட்டம்ஸ்ல வரதுல. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸை பார்த்து trans fat 0 கிராம் இருக்கிறத பார்த்து நீங்க சூஸ் பண்ணுங்க. And also unsaturated fatல வந்து omega 3 fatty acids வந்து நிறைய இருக்கு. அதனால தான் unsaturated fat வந்து நிறைய ஸ்டடீஸ், ப்ரூவன் ஸ்டடீஸ் நிறைய இருக்கு. இது வந்து it reduces LDL cholesterol, அதாவது பேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் இன்சிஸ்ட் பண்றேன் unsaturated. ஸோ பாட்டம் லைன் என்ன, இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபேட் வந்து கண்டிப்பா பாடிக்கு வேணும். அதனால வந்து கம்ப்ளீட்டா ஃபேட்டை கட் டவுன் பண்ணாதீங்க. அது மாதிரி ட்ரை டு டேக் unsaturated fat வந்து உங்களோட ஃபுட்ல எடுக்க பார்த்துக்கோங்க. லைக் ஹோல் ஃபுட் சோர்ஸ் லைக் அவகேடோ, நட்ஸ், பீனட் பட்டர், ஆல்மண்ட் பட்டர், ஆல்மண்ட்ஸ் நட்ஸாவே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுங்க. அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து மாடரேட்டா கன்சியூம் பண்ணுங்க. ரீசெண்டா நான் நிறைய பார்த்துருக்கேன், ஆயிலுக்கு பதிலாக கீ எடுத்துக்கலாம், நெய் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கீ எடுக்கிறாங்க. கீயும் வந்து அனிமல் பேஸ்ட்ல இருந்து வருது. ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட் கண்டிப்பா அதுல இருக்கும். அதனால நீங்க வந்து unsaturated ஃபேட் உள்ளதுக்கு தான் மாறணும். கீ வந்து நீங்க லிமிட்டடா எடுத்துக்கலாம். பட் அதுக்கு பதிலாக நீங்க வந்து இந்த நட் ஆயில் வந்து நிறைய யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஃபுட்டா இருக்கட்டும், ஃப்ரையிங்கா இருக்கட்டும். ஒன்ஸ் இன் அ வைல் நீங்க ஃப்ரை பண்றது வந்து நார்மலான ஆயில்ல நீங்க ஃப்ரை பண்றது ஓகே. பட் இந்த கடலெண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாமே பிளான்ட்ல இருந்து வரதுனால தான் நான் சொல்றேன் unsaturated fat வந்து இதுல இருக்கு. ஸோ நீங்க தைரியமா வந்து அதை யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் வால்மார்ட்ன்ற ஸ்டோரில் வந்து எடுத்தது. வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில்ஸ் இருக்குது அங்கே. இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயில். ஸோ இதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட், unsaturated ஃபேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அது நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது ஆயில். ஸோ இது வந்து கிரேட் வேல்யூ, மோஸ்ட்லி வால்மார்ட்டில் வந்து இந்த பிராண்ட் இருக்கும். அண்டு பீனட் ஆயில், இதில் பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் வந்து 2.5 இருக்குது. அண்ட் இது இன்னொரு பிராண்ட், அதில் 100% பியூர் பீனட் ஆயில்னே போட்டிருக்கு. அண்ட் இதோட சேச்சுரேட்டட் ஃபேட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2.5 அண்ட் unsaturated வந்து 5 இருக்குது. இது வந்து அன்ரீஃபைன் கோகனட் ஆயில் தான், பட் கோல்ட் ப்ரெஸ் கிடையாது, இது எக்ஸ்பெல்லர் ப்ரெஸ்ட். அண்ட் இதில் பாருங்கள் சேச்சுரேட்டட் 12 கிராம். அண்ட் இதில் வந்து ஹார்ட் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ பியூர் கெனோலா ஆயில். அண்ட் சேச்சுரேட்டட் 1 தான், unsaturated 3.5 இருக்குது. குட் ஃபார் யுவர் ஹார்ட். grape seed oil made from the seeds of wine grapes. Again pure vegetable oil. organic coconut cooking oil. அவ்வளோ ஆயிலே வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆயிலெலாம் இருந்தது. கொக்காவோ கோகனட் அண்ட் அவகேடோ ஆயில். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் இது வந்து கொலஸ்ட்ரால் ஃப்ரீ அண்ட் அகெயின் குட் ஃபார் ஹார்ட். sunflower oil and coconut oil blend. walnut oil. இதிலலாம் அந்த நட்ஸ்லேருந்து வர ஆயிலில் வந்து unsaturated ஃபேட்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து செஸ்மி ஆயில். almond oil.
ஹெம்ப் ஆயில், இது வந்து சணலில் எடுக்கிற ஆயில். அவகேடோ ஆயில், அப்புறம் ஆலிவ் ஆயிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லைட் டேஸ்டிங், கிளாசிக் ஆயில், எக்ஸ்ட்ரா வெர்ஜின். இப்போது நம்ம ஊரில் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கோல்ட் ப்ரெஸ்ட், அதாவது இந்த செக்கில் ஆட்டுற கடலை எண்ணெய் நீங்கள் வந்து டெய்லி குக்கிங்கில் யூஸ் பண்ணலாம். கோக்னட் ஆயில் எப்போவாது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.